இப்ப அந்த ரூ. 2 அரிசி உட்பட எல்லா அரிசியும் பாமக விமர்சனம் பண்ணிட்டே இருந்துச்சு அந்த ஆனா கவர்மெண்ட். ஆனா ஆனா ஆதரவு வாபஸ் வாங்கல, அமைதியா இருந்தாங்க. அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தாலும் கவர்மெண்ட்டை கவுத்திருக்க முடியாது. ஏன்னா திமுக காங்கிரஸோட 36 அவங்களுக்கு இருக்கு. நவ் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இனிமே வந்ததுன்னா கண்டிப்பா அதிகாரத்துல பங்கு இல்லாம ஸ்டாலினால வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த தடவை வந்து கண்டிப்பா ஷேர் இன் பவர் கண்டிப்பா கேட்பாங்க. விசிகா வந்து கன்சிஸ்டண்டா ஒரு as a பாலிசியாக அவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து தேர்தலுக்கு முன்னால ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனையா கண்டிப்பா மாறாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து 29 பார்லிமெண்ட் தான் குறி வைக்கிறாங்க. இன்னமும் வந்து அவங்க சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கும் வந்து ஸ்டாலினோட ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த அதிகாரத்தில் பங்குன்றதை கண்டிப்பாக அந்த இஷ்யூவை கிளப்ப மாட்டாங்க. கூடுதல் சீட்டு தான் கேட்பாங்களே ஒழிய, லாஸ்ட் டைம் 25 கொடுத்தாங்க, இந்த ஒரு 30 கேட்கலாம், 35 கேட்கலாம், அப்படி தான் ஓடுமே ஒழிய அதிகாரத்தில் பங்குன்றதை கேட்க மாட்டாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இடதுசாரிகளுக்கு இட்ஸ் அ பாலிசி, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். கொடுத்தா கூட அவன் வேணான்றான். அவன் வந்து மினிமம் ப்ரோக்ராம் தான் அவங்க எய்ம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்தும் டிஸ்டர்பன்ஸ் வராது. விசிகா கிட்டேருந்து ஒரு சின்ன அளவில் ஒரு குரல் வரலாமே ஒழிய, அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இருக்கிறதால, பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால வந்து திருமாக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால பிரச்சனை வராது என்டிஏக்குள்ள. எம்டிஎம்கே அவங்க சிம்பிளே டிஎம்கே சிம்பிளில் நிற்கிறாங்க. ஸோ வேற மாதிரி நிற்க வாய்ப்பு இல்லை. நின்னாங்கன்னா அவங்க, நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். லாஸ்ட் டைம் நின்னாங்க டிஎம்கே சிம்பிளில், இந்த தடவை அவங்க தனி சிம்பிள் நின்னாங்கன்னா சீட்டை குறைப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக அவங்க திமுக தயார் நிலையில்